பூஞ்சோலை மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஸோ நம்ம ஒரு வருஷம் கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்துட்டு வரோம். அதில் 2 பார்ட் பார்த்துட்டோம். இது 3வது பார்ட். சரியா? அதாவது அந்த மூன்று இந்திய சட்டங்களுக்கு வந்துட்டு பேர் மாற்றினாங்க இல்லைங்களா? அந்த சட்டங்கள் பேர் என்ன அப்படின்னா, ஃபஸ்ட்டு இந்திய தண்டனை சட்டம், அது பேர் பாரதிய நியாய சன்ஹிதா. அடுத்து குற்றவியல் நடைமுறை சட்டம், அதோட பேர் என்னன்னா பாரதிய நாகரிக் சுரக்ஷா. அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இந்திய சாட்சிய சட்டங்கள், அது பேர் பாரதிய சாட்சிய அதானியம். இது 3 தான் அதோட நேமு. ஸோ தண்டனை நியாயமாக கொடுக்கணும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. தண்டனை சட்டம் நியாய சங்கீதா. அதுக்கடுத்து குற்றம் பண்ணால் நாக்க வெட்டுவாங்கன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா? குற்றம் பண்ணால் நாக்க வெட்டுவாங்க. அப்போ பாரதிய நாகரிக் சுரக்ஷா. அதுக்கடுத்து இதிலே சாட்சியம் வந்துடும். இந்திய சாட்சிய சட்டங்கள் அப்படின்னா பாரதிய சாட்சிய அதானியம். இது ஜூன் மாத கரண்ட் அஃபேர்ஸ்னால ஜூலை 1ஆம் தேதி முதல் இது நடைமுறைக்கு வருது அப்படின்னு சொல்லி எழுதி வச்சிருந்தேன். அதுக்கடுத்து பாருங்க, இது முக்கியமானது. 2025 காசநோயை ஒழிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்தியா இலக்கு நிர்ணயம் பண்ணியிருக்கு. அடுத்து ஜூன் 21 சர்வதேச யோகா தினம்ங்க. இதை வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா பிரதமர் மோடி பாத ஹஸ்தாசனம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆசனம் வந்து செஞ்சுருக்காரு. இது வந்து ரொம்ப ஃபேமஸாக போயிட்டு இருந்துச்சு அந்த டைமில் போன வருஷம். அதே மாதிரி புதிய தொழில்நுட்ப கொள்கை கொண்டு வந்த மாநிலம் எது அப்படின்னா ஆந்திர மாநிலம். ஸோ இந்த புதிய தொழில்நுட்ப கொள்கையினால் விசாகப்பட்டினத்தில் தகவல் தொழில்நுட்ப மையமும் ஆந்திராவில், சரியா? அதே மாதிரி திருப்பதியில் மின்னணு மையமும் அமைக்கியிருக்காங்க. சரியா? இது 2 முக்கியமானது. அதே மாதிரி குரூப் 1ல் கேட்ட ஒரு கொஸ்டின் எழுதி வச்சுருந்தேன். ஆயுஷ் அமைச்சகம், இது உங்களுக்கு தெரியும். ஏன் அப்படின்னா ஆயுர்வேதா, ஒய் யோகா, யுனானி, எஸ் சித்தா, ஹெச் ஹோமியோபதி. இதோட புதுசாக ஒரு இது இணைச்சிருக்காங்க. சரிங்களா? ஒரு முறை இணைச்சிருக்காங்க. அது பேர் என்னன்னா சோவா ரிக்பா. அது பேர் குரூப் 1 கொஸ்டின், ஞாபகம் வச்சுக்கோங்க. அது வந்து அஸ்ஸாம் மாநிலத்தோட ஒரு மருத்துவ முறை, அதையும் சேர்த்துருக்காங்க. அடுத்து பாருங்க, செங்கொடி இராணுவ கூட்டு பயிற்சி எங்கே நடந்திருக்குன்னா அமெரிக்காவோட அலாஸ்காவில். இதான் மெயின். சரியா? இல்லை நிறைய நாடுகள் கலந்துருக்காங்க. சிங்கப்பூர், பிரிட்டன், நெதர்லாந்து, அமெரிக்கா, ஜெர்மனி, இந்தியா. இதில் ஃபஸ்ட்டு என்ன விஷயம் அப்படின்னா இந்தியாவோட ரஃபேல் போர் விமானம் முதல்ல பங்கேற்றிருக்கு. வெளிநாட்டில் ஒரு எக்ஸசைஸ் நடக்குது அப்படின்னா அதில் வந்துட்டு ஒரு கூட்டு பயிற்சி நடக்குது அப்படின்னா அதில் இந்திய விமானங்கள் வந்து கலந்துக்கிறது அரிது. ஸோ ஃபஸ்ட்டு டைம் வந்து ரஃபேல் போர் விமானம் இதில் கலந்துருக்கு. அப்போ மேபி கேட்கலாம் எந்த இராணுவ கூட்டு பயிற்சி அப்படின்னு சொல்லிட்டு செங்கோடி இராணுவ கூட்டு பயிற்சி அமெரிக்காவில் அலாஸ்காவில் நடந்திருக்கு. அடுத்து பாருங்கள், இது முக்கியமான டேட்டாங்க. மக்களுடன் முதல்வர், அதாவது இதோட மெயின் ஸ்கீம் என்னன்னா பொதுமக்கள் அதிகமாக அணுகும் அரசு துறைகளின் கோரிக்கைகளை அடையாளம் கண்டு அவற்றை தீர்த்து வைப்பது. இதான் ரொம்ப முக்கியமான பாயிண்ட். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம எடுத்துக்கிட்டோன்னா, இப்போ நம்ம ஏரியாவில் தண்ணி பிரச்சனை அதிகமாக இருக்குது. அப்போ வந்து நிறையா பிடபிள்யூடி டிபார்ட்மெண்ட்டுக்கு நிறையா கம்ப்ளைண்ட் போகுது. சரிங்களா? ரோடு பிரச்சனை இந்த மாதிரி. இதுவே ஒரு சில ஊரில் வந்து நில பிரச்சனை அதிகமாக இருக்கும். அப்போ ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்டுக்கு அதிகமான மனுக்கள் வந்து போகும். அப்போ எந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு அதிகமான மனுக்கள் போகுது அப்படின்னு சொல்லி பார்த்து அதை போய் அடையாளம் கண்டறிஞ்சு அதை தீர்க்கிறது தான் மக்களுடன் முதல்வரோட ஒரு முக்கிய நோக்கம். சரியா? மொத்தம் தமிழ்நாட்டில் 2500 ஊராட்சிகள் வந்து தேர்ந்தெடுத்திருக்காங்க. இது ரொம்ப முக்கியமானது. அடுத்து பாருங்க, ரயில் தானியங்கி விபத்து தடுப்பு தொழில்நுட்பம், இது பேர் என்னன்னா கவச். ஏற்கனவே டெய்லி நியூஸ் பேப்பர் சொல்லும் போதே சொல்லியிருக்கேன், இன்னொரு தடவை ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா? ரயில் தானியங்கி தடுப்பு தொழில்நுட்பம் பேர் என்ன அப்படின்னா கவச். அதே மாதிரி பஜன் கவுர், இவர் எந்த விளையாட்டுடன் தொடர்புடையவர் அப்படின்னா வில்வித்தை. சரியா? இதை மட்டும் ஞாபகம் வைங்க, வேறு எதுவும் வேணாம். பஜன் கவுர். சரியா? இப்போ வில்ல விட்டோம் அப்படின்னா போய் பச்சக்குன்னு குத்திக்கிறோம். சரிங்களா? மரத்தில் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ பஜன் கவுர் எதோட தொடர்புடையவர் அப்படின்னா வில்வித்தை. சரியா? சரி, ரைட்டு. ஏடிபி அப்படின்னு ஒன்று இருக்குங்க. இது பேர் என்னன்னா ஆட்டோமேட்டிக் ட்ரெயின் ப்ரொடெக்ஷன் ஆப். இதோட இது சொல்லியிருக்கேன் உங்களுக்கு. அதாவது ட்ரெயின் இருக்குது அப்படின்னா ரயில்வே ட்ராக் இருக்கும். இதுக்கு முன்னாடி 1 கிலோமீட்டருக்கு முன்னாடி ரேடியோ வேவ்ஸ் பாஸ் ஆகும். இது ரொம்ப முக்கியம். சரியா? என்ன வேவ்ஸ்ன்னு கேட்பாங்க. ரேடியோ வேவ்ஸ் பாஸ் ஆகும். சப்போஸ் இதுக்கு முன்னாடி ட்ராக்ல இன்னொரு ட்ரெயின் இருந்துச்சுனாலோ இல்லை யானைகள் எதுவும் கடந்துச்சுனாலோ இந்த ரேடியோ வேவ்ஸ் முன்கூட்டியே கணிச்சிரும். ஆட்டோமேட்டிக்காக பிரேக் அப்ளை பண்ணி ஸ்டாப் பண்ணிடும். இதுதான் கவச் தொழில்நுட்பம். அடுத்து பாருங்கள், 10ஆம் கட்ட அகழாய்வு எங்கன்னா கீழடியில். சரியா? இது ரொம்ப முக்கியமானது. கீழடி, கொந்தகை, இது 2 சிவகங்கை மாவட்டம். எத்தனாம் கட்ட அகழாய்வுன்னு கேட்பாங்க. 10ஆம் கட்ட அகழாய்வு போயிட்டுருக்கு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வெம்பங்கோட்டை பார்த்தோம். வெம்பங்கோட்டையில் எத்தனாம் கட்ட அகழாய்வு அப்படின்னா 3ஆம் கட்ட அகழாய்வு, விருதுநகர் மாவட்டம். ரொம்ப முக்கியமானது. அடுத்து கலைஞரின் கனவு இல்லம் திட்டம். ஒரு வீட்டுக்கு எவ்வளோ ஒதுக்கியிருக்காங்க அப்படின்னா 3.5 லட்சம் ரூபாய், 3.50 லட்சம் ஒரு வீட்டுக்கு ஒதுக்கியிருக்காங்க. ரொம்ப முக்கியம். 3.10 லட்சம் ரூபாய் வந்து பணமாகவும் 40,000 ரூபாய்க்கு பொருட்களாகவும் அனுப்பிவிடுவாங்க. அடுத்து கிசான் சம்மான், ரொம்ப முக்கியமானதுங்க, ரொம்ப முக்கியமான திட்டம். இது என்ன அப்படின்னா
விவசாயிகளுக்கு, சிறு குறு விவசாயிகளுக்கு அதாவது 3 தவணையாக 6000 ரூபாய் பிரித்து கொடுக்குறது. சரியா, ஒரு வருஷத்துக்கு 2000 2000 2000 சொல்லிட்டு 3 தவணைகளாக 6000 ரூபாய் பிரித்து கொடுக்குறதா என்ன அப்படின்னா கிசான் சம்மான் திட்டத்தோட முக்கிய நோக்கம். அடுத்து பாருங்கள், பாரம்பரிய மருத்துவ கண்காட்சி எங்கே நடைபெற்றிருக்கு அப்படின்னா மதுரையில் நடைபெற்றிருக்கு. அடுத்து, பாலியல் குற்றங்களில் பாதிக்கப்பட்ட பெண் குழந்தைகளுக்கு உதவ தனி இணையதளம், அது பேர் என்னன்னா www.poxoportal.gov.in. அடுத்து பாருங்கள், கைம்பெண் ஆதரவற்ற மகளிர் நல வாரியத்தில் உறுப்பினராக சேர, ரொம்ப முக்கியமானதுங்க. கைம்பெண் மற்றும் ஆதரவற்ற மகளிர் நல வாரியத்தில் உறுப்பினராக சேர வெப்சைட் பேர் என்னன்னா www.tnwidowwelfareboard.tn.gov.in. சரியா, ரொம்ப வேகமாக சொல்கிறேன்னு நினைக்காதீங்க, ஏன்னா நம்ம ஒன் இயருக்கு பார்க்கணும். அதனால நீங்கள் பாஸ் பண்ணி எழுதி வச்சுக்கோங்க, அதான் மெயின். சரியா, சரி ரைட்டு. அடுத்து ரொம்ப முக்கியமானதுங்க, அரசு பேருந்துகளில் நாட்டுப்புற கலைஞர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 50% கட்டண சலுகை கொடுத்துருக்காங்க. சரியா, ரொம்ப முக்கியமானது. இசைக்கருவிகள், அவங்களோட இசைக்கருவிகள், தொழில் கருவிகள்லாம் கட்டணம் இல்லாமல் எடுத்து செல்லலாம்னு கொடுத்துருக்காங்க. ரொம்ப முக்கியமான டேட்டா. அப்போ நாட்டுப்புற கலைஞர்களுக்கு எத்தனை சதவீதம் கட்டண சலுகை கொடுத்துருக்காங்க அப்படின்னா 50% கட்டண சலுகை. அவங்களோட இசைக்கருவிகள், தொழில் கருவிகள்லாம் கட்டணம் இல்லாமல் எடுத்து செல்லலாம்னு சொல்லியிருக்காங்க. இன்னொரு முக்கியமான டேட்டாங்க, ராமானுஜர் குறித்து முதல்வர் கருணாநிதி வந்து தொலைக்காட்சி தொடர் ஒன்று உருவாக்கியிருந்தார். சரியா, மொத்தம் 433 தொடர்களாக அது வெளியில் வந்துச்சு. இதை வந்து ஒரு நூலாக வந்து வெளியிட போகிறாங்க. சரியா, இதான் முக்கியமானது. அந்த நூலுக்கு நேம் கொடுக்கல, பட் ராமானுஜர் சார்ந்த தொலைக்காட்சி தொடர் அது கேட்பாங்க. யாரோட தொலைக்காட்சி தொடரை வந்து அதாவது நூலக வடிவில் வெளியிட்டாங்க அப்படின்னா ராமானுஜர். அடுத்து பாருங்கள், முக்கியமானது, மாணவர்களிடம் ஜாதிய வன்முறைகளை தவிர்க்க நீதிபதி கே சந்துரு தலைமையில் குழு. அப்போ யார் தலைமையில் குழுன்னு கேட்பாங்க. மாணவர்களிடம் ஜாதிய வன்முறையை தவிர்க்கிறதுக்கு கே சந்துரு நீதிபதி, முன்னாள் நீதிபதி கே சந்துரு தலைமையில் குழு. சரியா, ஜெய்பீம் படம் பார்த்தீங்கல்ல, அதில் வந்த நீதிபதி இவர் தான். இவரோட வாழ்க்கை வரலாறு தான் எடுத்திருந்தாங்க. அடுத்து பாருங்கள், நெல்லுக்கான குறைந்தபட்ச ஆதரவு விலை 2300 போன வருஷம் அறிவிச்சிருந்தாங்க. இந்த வருஷம் 2450 அறிவிச்சாங்க. அடுத்த மாதம் ஜூலை மாதத்துலேருந்து 2500 கொடுக்க போகிறாங்க. இது ரொம்ப முக்கியமான டேட்டா. அப்போ நெல்லுக்கான குறைந்தபட்ச ஆதரவு விலை ஒரு குவிண்டாலுக்கு எவ்வளோ கொடுக்க போகிறாங்க அப்படின்னா 2500 ரூபாய். அடுத்து பாருங்கள், பசுமை துறைமுகம் எங்கே அமைக்க போகிறாங்க அப்படின்னா மகாராஷ்டிராவில் வதாவன் அப்படின்ற இடத்துல. சரியா, அது கேட்பாங்க. பசுமை துறைமுகம் எங்கே அமைக்க போகிறாங்க அப்படின்னா மகாராஷ்டிரா மாநிலம் வதாவன் அப்படின்ற இடத்துல. சரியா, அடுத்து தமிழ்நாடு கடலோர மாவட்ட பாதுகாப்பு ஒத்திகை, அது பேர் என்ன அப்படின்னா சாகர் கவச். ரொம்ப முக்கியமானதுங்க. தமிழ்நாட்டோட கடலோர மாவட்டங்கள் எத்தனை அப்படின்னா 14 மாவட்டங்கள். இது டெய்லி கரண்ட் அஃபேர்ஸில் நான் சொல்லியிருக்கேன். அதாவது இது 2 நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். வெறும் கவச் அப்படின்னா ரயில் பாதுகாப்பு தொழில்நுட்பம், சாகர் கவச் அப்படின்னா தமிழ்நாடு கடலோர மாவட்டங்களோட பாதுகாப்பு ஒத்திகை. அடுத்து இந்த ரொம்ப ரொம்ப முக்கியமான டேட்டா, நாலந்தா பல்கலைக்கழகத்தோட புதிய வளாகம் எங்கே ஓப்பன் பண்ணியிருக்காங்க அப்படின்னா பீகாரில் ராஜ்கிரில். ரொம்ப முக்கியமான டேட்டா, நாலந்தா பல்கலைக்கழகத்தோட புதிய வளாகம் எங்கே ஓப்பன் பண்ணியிருக்காங்க அப்படின்னா பீகாரில் ராஜ்கிர் அப்படின்ற இடத்துல. 2016 யுனெஸ்கோ பாரம்பரிய சின்னத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2016 இடம் பிடிச்சிச்சு. சரிங்களா, எது அப்படின்னா நாலந்தா பல்கலைக்கழகம் 800 ஆண்டுகள் பழமை வாய்ந்தது. அடுத்து பாருங்க, காற்று மாசு சார்ந்து ஒரு முக்கியமான நியூஸுங்க. இந்தியாவில் ஒரு வருஷத்துக்கு காற்று மாசால் 21 லட்சம் பேர் உயிரிழக்கிறாங்க. இது பேர் என்ன அப்படின்னா PM 2.5 அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க, பார்ட்டிகுலேட் மாடியூல் 2.5. அதாவது இப்போது ஒரு தூசி இருக்குது அப்படின்னா அது PM 2.5க்கு மேலே இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம கண்ணுக்கு தெரியும். PM 2.5க்கு கீழே இருந்துச்சுன்னா நம்ம கண்ணுக்கு தெரியவே தெரியாது. ஸோ இப்போ நம்மளை அறியாமல் கூட இப்போ கூட நம்ம சுவாச்சிட்டு இருக்கலாம் அந்த தூசியில். இது அதிகமாக இருக்குது எங்கே அப்படின்னா இந்தியாவில் தான். அப்போ கேட்பாங்க, குரூப் 1 ஸ்டாண்டர்ட் கொஸ்டினில் கேட்டால் கேட்பாங்க எவ்வளோ PM எவ்வளோ அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. PM 2.5 பார்ட்டிகுலேட் மாடியூல் 2.5. இதுக்கு மேலே இருக்க தூசிகள் நம்ம கண்ணுக்கு தெரியும், இதுக்கு கீழே இருக்க தூசிகள் வந்து நம்ம கண்ணுக்கு தெரியாது. ஸோ இந்த காற்று மாசுனால இந்தியாவில் 21 லட்சம் பேர் உயிரிழந்திருக்காங்க. ஸோ ஒரு முக்கியமான ஒரு 5 நாளைக்கு பார்த்துட்டோம். அடுத்து தேர்டு பார்ட்டில் அடுத்த ஒரு 5 நாளைக்கு பார்ப்போம். அது நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை உங்களுக்கு இந்த தேர்டு பார்ட்டு வரும். நன்றி.